ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நம்ம வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். லைவ்லேயே அட்டன் பண்ணி பார்க்கலாம். அப்படி லைவ் மிஸ் பண்ணவங்க ஆஃப்லைன்லையாவது பாருங்கள். இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டெஸ்ட் வைக்கிறது. ஸோ எல்லாருமே வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து பிரித்தெழுதுக தான். ஸோ பிரித்தெழுதுக தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக வந்து ஒரு 156 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட எல்லா கொஷினுமே கலெக்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவிலே முடிச்சிடலாம். இன்றைக்கி பிரித்தெழுதுகளை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஏன்னா 156 கொஷின் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துருவோம். நீங்களும் டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? பிரித்தெழுதுக வந்து சிம்பிள் தான், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மூச்சடக்கி என்னும் சொல்லை வந்து பிரித்தெழுத கிடைப்பது. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மூச்சு கூட்டல் அடக்கி தான் மூச்சடக்கி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அஞ்சிலோதி என்பதை பிரித்தெழுத கிடைப்பது. அஞ்சிலோதி என்பதை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படிங்கிறது தான் அஞ்சிலோதி. ஓகேங்களா? ஸோ நல்லா பிரித்தெழுதுக. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஊன் பொதிய விழா இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்? ஊன் பொதிய விழாவை வந்து பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா அப்படின்னு தான் பிரியும். ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தேன் ப்ளஸ் பாங்கு. தெம்மாங்கு வந்து தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு பிரியும். ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள். நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, நீள் கூட்டல் உழைப்பு. சிக்ஸ்த் கொஸ்டின். புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. இதுதான் வந்து புத்துயிரூட்டி. செவன்த் கொஸ்டின். அங்கே சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கே இது வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? ஸோ அங்கே சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அகம் கூட்டல் கை. எட்டாவது கொஸ்டின். மாசர பிரித்தெழுதுக. மாசர பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, மாசு கூட்டல் அற. ஒன்பதாவது கொஸ்டின். செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்பயிர் பிரித்தெழுதுக.
ஸோ சரியான விடை ஆப்ஷன் இ, செம்மை கூட்டல் பயிர். 10வது கொஸ்டின், பிரித்தெழுதுக. ஓகேங்களா, பிரித்தெழுதுக. இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, பிரித்து கூட்டல் எழுதுக. தோரண மேடை, பிரித்தெழுதுக. தோரண மேடை, பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் இ, தோரணம் கூட்டல் மேடை. 12வது கொஸ்டின், வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வானம் அளந்தது. சரியான விடை ஆப்ஷன் சி, வானம் கூட்டல் அளந்தது. 13வது கொஸ்டின், கைப்பொருள், பிரித்தெழுதுக. கைப்பொருள், பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, கை கூட்டல் பொருள். 14வது கொஸ்டின், என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, என்று கூட்டல் என்றும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஆப்ஷன் சி தான் வந்து சூஸ் பண்ணுவீங்க, என்றும் என்றும் அப்படின்னு பிரிப்பீங்க. ஸோ இது சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி, என்று கூட்டல் என்றும் அப்படின்னு தான் பிரியும். 15வது கொஸ்டின், பூட்டும் கதவுகள், பிரித்தெழுதுக. பூட்டும் கதவுகள், பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். 16வது கொஸ்டின், பொய்யகற்றும், பிரித்தெழுதுக. பொய்யகற்றும், பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும். 17வது கொஸ்டின், நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, நலம் கூட்டல் எல்லாம். 18வது கொஸ்டின், நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நிலத்தினிடையே. சரியான விடை ஆப்ஷன் பி, நிலத்தின் கூட்டல் இடையே. 19வது கொஸ்டின், அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக. அருந்துணை, இது வந்து எப்படி பிரியும்? சரியான விடை ஆப்ஷன் சி, அடிமை கூட்டல் துணை. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, நான்கு கூட்டல் நிலம். 21வது கொஸ்டின், தான் என்று, பிரித்து எழுதுக. தான் என்று. சரியான விடை ஆப்ஷன் பி, தான் கூட்டல் என்று. வல்லுருவம், பிரித்து எழுதுக. வல்லுருவம். ஸோ வல்லுருவம் வந்து எப்படி பிரியும்? சரியான விடை ஆப்ஷன் பி, வன்மை கூட்டல் உருவம். பூட்டும் கதவுகள். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பூட்டும் கதவுகள் வந்து எப்படி பிரியும்? சரியான விடை ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். களநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. களநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி, களன் கூட்டல் அல்லால். வானம் அளந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்திருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வானம் அளந்தது, பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி, வானம் கூட்டல் அளந்தது. இரண்டல்ல, பிரித்தெழுதுக. இரண்டல்ல. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, இரண்டு கூட்டல் அல்ல. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. தேர்ந்தெடுத்து. சரியான விடை ஆப்ஷன் டி, தேர்ந்து கூட்டல் எடுத்து. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி, நீர் கூட்டல் உலையில். பெருங்கடல், இது வந்து எப்படி பிரியும்? பெருங்கடல்.
ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி பெருமை கூட்டல் கடல். இன்னோசை பிரித்தெழுதுக. இன்னோசை இது வந்து எப்படி பிரியும்? இன்னோசை பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் ஓசை. களநல்லால் பிரித்தெழுதுக. களநல்லால். சரியான விடை ஆப்ஷன் பி களன் கூட்டல் அல்லால். விலங்காய் பிரித்தெழுதுக. விலங்காய் பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி விலக்கூட்டல் காய். ஓகேங்களா? ஸோ விலங்காய் வந்து எப்படி பிரியும்னா விலக்கூட்டல் காய் அப்படின்னு பிரியும். தான் ஒரு பிரித்தெழுதுக. தான் ஒரு பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி தான் ப்ளஸ் ஒரு. என் தமிழ்னா என்பதை பிரித்தெழுதுக. என் தமிழ்னா இதை வந்து பிரித்தெழுதணும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. தண்டலிற் பதம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. தண்டலிற் பதம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். இதுதான் வந்து தண்டலிற் பதம். 36வது கொஸ்டின் களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம்பகம். சரியான விடை ஆப்ஷன் பி களம் கூட்டல் பகம். 37வது கொஸ்டின் பாசிலை இச்சொல்லை பிரித்தெழுதுக. பாசிலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ பசுமை கூட்டல் இலை தான் பாசிலை. பைங்குல் பிரித்தெழுதுக. இந்த பாசிலை, பைங்குல், பாகற்காய் இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பைங்குல் வந்து பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி பசுமை கூட்டல் கோல். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகற்காய் பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பைநினம் பிரித்தெழுதுக. பைநினம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினம். பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை. ஸோ இது பார்த்திங்கன்னா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரியும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதில் வந்து அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? ஸோ ஒரு குறளை கேட்டு அதில் உள்ள ஒரு வேர்டை வந்து பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்பகத்து இல்லா இதை வந்து எப்படி பிரித்தெழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அருந்துணை என்பதை வந்து பிரித்தெழுதுக. அருந்துணை. ஸோ சரியான விடை அருமை கூட்டல் துணை. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. பாசிலை இச்சொல்லை வந்து பிரித்தெழுதணும். பாசிலை. ஸோ பசுமை கூட்டல் இலை. வேரில்லை. வேரில்லை இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி வேறு கூட்டல் இல்லை. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பைங்குல் வந்து பசுமை ப்ளஸ் கோல் பிரிச்சிருக்காங்க. சிற்றோடை சிறுமை ப்ளஸ் ஓடை. சேதம்பால் சேது ப்ளஸ் ஆம்பால். மரவடி மரம் ப்ளஸ் அடி. இதில் வந்து தவறாக எது பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நாற்பத்தி 7வது கொஸ்டின் தமக்குரியர் பிரித்தெழுதுக. தமக்குரியர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ தமக்கு கூட்டல் உரியர். வீடுதோர் அறிந்தும் இச்சொல்லை பிரித்தெழுதுக. வீடுதோர் அறிந்தும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு வரும். ஓகேங்களா?
குறுகினன் சொல்லை பிரித்தெழுதுக. குறுகினன். குறுகினன் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். சிற்றோடை இச்சொல்லை பிரித்தெழுதுக. சிற்றோடை இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி. சிறுமை கூட்டல் ஓடை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை வந்து பிரித்தெழுதணும். கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு பிரியும். கரணத்தேர். கரணத்தேர் இது வந்து எவ்வாறு பிரியும்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி. கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர். 53வது கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். நுனித்து. ஸோ இதை வந்து எது சரியான விடை பிரித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நுனித்து. இது வந்து நுனி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. இந்த புணர்ச்சி விதியெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த விதியில் பிரிச்சிருக்காங்க. ஸோ 54வது கொஸ்டின். பொருந்தாததை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தன்னின் உன்னின் எண்ணின் எங்களின் அப்படிங்கிறத கொடுத்து இதில் எது பொருந்தாதது பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நாம் கூட்டல் இன் எங்களின் அப்படின்றது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தரும்? அந்த கூட்டல் மான் அப்படின்னு பிரிஞ்சு எந்த பொருளை தரும்? ஸோ இப்படியும் கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. விலங்கு. 56வது கொஷின். சரியானவற்றை காண்க. யான் ப்ளஸ் கூ எனக்குன்னு இருக்கு. யான் ப்ளஸ் கண் எண்ணின் கண். யான் ப்ளஸ் அது என்னது? யான் ப்ளஸ் ஆள் என்னால். ஸோ இதில் வந்து சரியானது எது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1 4 தான் சரி. யான் ப்ளஸ் கூ எனக்கு அப்படின்னு பிரியும். யான் ப்ளஸ் ஆள்னா என்னால். 57வது கொஷின். வெவ்விருப்பாணி இது வந்து எப்படி பிரியும்? வெவ்விருப்பாணி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி இதுதான் வந்து வெவ்விருப்பாணி அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? நன்கணியர். நன்கணியர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. நன்கு கூட்டல் அணியர். வாயுநீர். வாயுநீர் இது வந்து எப்படி பிரியும்? வாயுநீர். சரியான விடை ஆப்ஷன் சி. வாயின் கூட்டல் நீர். நாற்கரணம் சரியாக பிரித்தெழுதுக. நாற்கரணம். சரியான விடை ஆப்ஷன் டி. 4 கூட்டல் கரணம். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வெண்மதி வெண் கூட்டல் மதின்னு இருக்குது. ஆப்ஷன் பி. வெந்து வந்துனா வெந்து கூட்டல் உவர்ந்து. காடிதனை காடு ப்ளஸ் இதனை. கருமகில் கருமை ப்ளஸ் முகில். இதில் வந்து தவறாக வந்து எது பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. வெண்மதி. இது வந்து வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு தான் பிரியணும். ஸோ இதுதான் வந்து தவறாக பிரிச்சிருக்காங்க. பொருட்டன்று பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. பொருட்டு கூட்டல் அன்று. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம். செம்மொழி செம்மை ப்ளஸ் மொழி. தமிழ்மொழி தமிழ் ப்ளஸ் மொழி. வேரூன்றிய வேறு ப்ளஸ் ஊன்றிய அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து தவறாக எது பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. வேரூன்றிய.
64வது கொஸ்டின் கரியன். சரியாக பிரித்த தொடரை வந்து கண்டுபிடிக்கணும். கரியன் இதை வந்து எப்படி பிரிப்போம்? ஆப்ஷன் பி கருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரியும். 65வது கொஸ்டின் பருத்தியாகம். பருத்தியாகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி பரி ப்ளஸ் தியாகம். நெடுநாவாய். நெடுநாவாய் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி நெடுமை கூட்டல் நாவாய். தென்றிசை. தென்றிசை இது வந்து எப்படி பிரியும்? தென்றிசை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி தெற்கு கூட்டல் திசை. நாற்கரணம். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். சரியான விடை பார்த்திங்கன்னா 4 கூட்டல் கரணம். நீநிலம். ஸோ நீநிலம் இது வந்து எப்படி பிரியும்? ஸோ நீநிலம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நீல் கூட்டல் நிலம். 70வது கொஸ்டின் தீந்தமிழ். தீந்தமிழ். ஸோ இது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி தீம் கூட்டல் தமிழ். அரைத்துறைந்து. அரைத்துறைந்த சரியான விடை என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி அலர்ந்து கூட்டல் அரைந்து. ஸோ சரியாக பிரித்திருக்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஈராண்டு 2 + 6 + ஆண்டு அப்படின்னு இருக்கு. ஈரட்டாண்டு 20 + 8 + ஆண்டு. ஐந்தாய். 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய். ஸோ இது வந்து சரியாக எனக்கு தெரியலைங்க. அது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சரியாக வந்து எது பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் சி வெஞ்சுடர் இச்சொல்லை பிரித்தெழுதுக. வெஞ்சுடர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் சுடர். எந்தாய். ஸோ எந்தாய் இந்த 2 பேஜ் மட்டும்தான் அப்படி கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும். பாக்கியெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். எம்தாய்னா எம் கூட்டல் தாய். இன்னரும் பொழில். இன்னரும் பொழில். சரியான விடை ஆப்ஷன் பி இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில். காட்சி என்னும் தொழில்வாய் டேஸ் என பிரியும். காட்சி வந்து எப்படி பிரியும்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி கான் ப்ளஸ் சி அப்படின்னு பிரியும். நெடுநாவாய்னா நெடுநாவாய் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி நெடுமை கூட்டல் நாவாய். பசியின்றி எச்சொல்லை பிரித்தெழுதுக. பசியின்றி. சரியான விடை ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி. பொருளுடைமை. ஸோ பொருளுடைமை ஆப்ஷன் சி பொருள் கூட்டல் உடைமை. பெருங்கடல். பெருங்கடல் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி பெருமை கூட்டல் கடல். செந்நீர்க்கட்டு. செந்நீர்க்கட்டு இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செய் நன்றி. செய் நன்றி இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ செய் கூட்டல் நன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. படிப்பறிவு. சரியான விடை ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு. அமுதென்று. ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சரியான விடை ஆப்ஷன் பி அமுது கூட்டல் என்று. கோட்டோவியம். கோட்டோவியம் இச்சொல்லை பிரித்தெழுதுகனா சரியான விடை ஆப்ஷன் பி கோடு ப்ளஸ் ஓவியம். எந்தமிழ்னா ஸோ இதோ ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் எம் ஆப்ஷன் சி எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. அருந்துணை.
சரியான விடை ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. சீரிழமை. ஸோ இந்த கொஷின் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. சீரிழமை சொல்லை வந்து பிரித்தெழுதுக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், சீர்கூட்டல் இளமை. செம்பயிர் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். நீளுழைப்பு. நீளுழைப்பு இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. பசியின்றி இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி பசி கூட்டல் இன்றி. புளியங்கன்று. புளியங்கன்று இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி புலி கூட்டல் கூட்டல் கன்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. ஸோ ஆல்ரெடி பார்த்ததான் ஓகேங்களா. இந்த கொஷினை வந்து பிரித்தெழுதுக. அடிக்கடி ரிப்பீட்டடாக நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. நன்கணியர். சரியான விடை ஆப்ஷன் ஏ நன்கு கூட்டல் அணியர். பைநினம். பைநினம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினம். பாகற்காய் இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் கூட்டல் காய். தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி தேர்ந்து கூட்டல் எடுத்து. அருந்துணை. அருந்துணை இச்சொல்லை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. நன்செய் இச்சொல்லை பிரித்தெழுதுக. நன்செய். சரியான விடை ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் செய். அன்மொழி தொகை சொல்லை பிரித்தெழுதுக. அன்மொழி தொகை. ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இன்மொழி சொல்லை பிரித்தெழுதுக. இன்மொழி. சரியான விடை ஆப்ஷன் டி இனிமை கூட்டல் மொழி. என்றென்றும் இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி என்று கூட்டல் என்றும். வேதியுரங்கள். வேதியுரங்கள். சரியான விடை ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள். அவ்வுருவம்னா சரியான விடை கூட்டல் உருவம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது மெமரி ஆகிடும். கண்டறி. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கண்டு கூட்டல் அறி. கண்ணுரங்கு. கண்ணுரங்கு வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா கண் ப்ளஸ் உரங்கு. ஆற்றுணா. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி ஆறு கூட்டல் ஊனா. நமன் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி நமன் கூட்டல் இல்லை. ஏற்பாடு. ஏற்பாடு இது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா ஏற்பாடு. ஏற்பாடு வந்து எப்படி பிரியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏழு கூட்டல் பாடு. நமன் இல்லை ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ நமன் கூட்டல் இல்லை. வன்கீரை. வன்கீரை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை. பல உயிர். பல உயிர் பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி பல கூட்டல் உயிர். இடமெல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி இடம் கூட்டல் எல்லாம். செம்பயிர் சொல்லை பிரித்தெழுதுக. செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர். உயர்வடைவோம். சரியான விடை ஆப்ஷன் சி உயர்வு கூட்டல் அடைவோம். வெங்கரி. வெண்மை கூட்டல் கரி. சீரிழமை. சீர்கூட்டல் இளமை. அருந்துணை. அருமை கூட்டல் துணை. எந்தமிழ்னா
எம் கூட்டல் தமிழ்னா அருந்துணை, அருமை கூட்டல் துணை. இந்த அருந்துணையெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்கங்க. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஆப்ஷன் ஏ. வண்டாய் எழுந்து. ஸோ வண்டாய் எழுந்து இச்சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, வண்டாய் கூட்டல் எழுந்து. துயின்றிருந்தார், துயின்றிருந்தார் இச்சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, துயின்று கூட்டல் இருந்தார். வெண்குடை, சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, வெண்மை கூட்டல் குடை. பெருங்கடல், பெருங்கடல், சரியான விடை ஆப்ஷன் பி, பெருமை கூட்டல் கடல். இரண்டல்ல, சரியான விடை ஆப்ஷன் டி, இரண்டு கூட்டல் அல்ல. செந்தமிழ், ஆப்ஷன் டி, செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும், ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும். படிப்பறிவு, படிப்பறிவு, ஆப்ஷன் பி, படிப்பு கூட்டல் அறிவு. பாடான் திணைனா, பாடான் திணை இச்சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. நீளுழைப்பு, ஆப்ஷன் டி, நீள் கூட்டல் உழைப்பு. பெயரறியா, சரியான விடை ஆப்ஷன் சி, பெயர் கூட்டல் அறியா. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நானே எப்படி மிஸ்டேக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்து சரியான ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா. மின்னணு, ஆப்ஷன் ஏ, மின் கூட்டல் அணு. நன்றி அறிதல், நன்றி அறிதல், சரியான விடை ஆப்ஷன் பி, நன்றி கூட்டல் அறிதல். தான் என்று, ஆப்ஷன் பி, தான் பிளஸ் என்று. தம்முயிர் இச்சொல்லை பிரித்தெழுதுக. தம்முயிர், சரியான விடை ஆப்ஷன் ஏ, தம் கூட்டல் உயிர். மாசற, மாசற இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி, மாசு கூட்டல் அற. தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. தேம்பாவணி, சரியான விடை ஆப்ஷன் சி, தேம்பா கூட்டல் அணி. ஸோ எந்தமிழ்னா, எந்தமிழ்னா பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி, எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா செத்திறந்த. சரியான விடை ஆப்ஷன் பி, செத்து கூட்டல் இறந்த. தாதூதி, தாதூதி இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி, தாது கூட்டல் ஊதி. செழுங்கனின் தீஞ்சுவை, செழுங்கனின் தீச்சுவை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. கடிந்தோரார், சரியான விடை ஆப்ஷன் ஏ, கடிந்து கூட்டல் ஓரார். ஸோ நடுவிகந்தாம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. நடுவிகந்தாம், சரியான விடை ஆப்ஷன் ஏ, நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். மைத்தடங்கன், மைத்தடங்கள் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மை கூட்டல் தட கூட்டல் கண். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க. வீடினத்தன்றரன், வீடினத்தன்றரன் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடையா ஆப்ஷன் சி, வீடினது கூட்டல் அன்று கூற்றல் அரண். கருநிறத்தரக்கியர் இச்சொல்லை பிரித்தெழுதுக. கருநிறத்தரக்கியர், சரியான விடை ஆப்ஷன் டி, கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். முன்னரண், ஸோ முன்னரண் இச்சொல்லை பிரித்தெழுதுக. முன் கூட்டல் அரண். காட்டுக்கோழி, காட்டுக்கோழி இச்சொல்லை பிரித்தெழுதுக. காடு கூட்டல் கோழி. வெற்றிலை, சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வெறுமை கூட்டல் இலை. நன்னூல்,
சரியான விடை ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் நூல். சின்னாள் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சின்னாள் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சில கூட்டல் நாள். சின்னாள்னா சில கூட்டல் நாள். பெரியன் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி பெருமை கூட்டல் அன். பச்சூன் இச்சொல்லை பிரித்தெழுதுக. பச்சூன். சரியான விடை ஆப்ஷன் பி பசுமை கூட்டல் ஊன். பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் தவறாக பிரித்திருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எது தவறாக பிரிச்சிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி புக்கேன். புக்கு ப்ளஸ் ஏன் இருக்குது. ஓகேங்களா, இதான் தவறாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுகள் 156 கொஷின் பார்த்துருக்கோம். இதுவரை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா கொஷினும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 186 கொஷின் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சேர்த்து எழுதுக பார்த்தோம்னா இந்த டாபிக் அதாவது பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.